ஹலோ கைஸ், குட் ஆஃப்டர்நூன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி 2:30 ஆகுது. இன்றைக்கி நான் ஒரு ரைடுக்கு கிளம்பிட்டேன். ஆனால் இந்த ரைடு கொஞ்சம் ஸ்பெஷலான ரைடு. ஏன்னு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் தெரியும். இப்போ தான் நான் வீட்டிலேருந்து கிளம்பியிருக்கேன். ஸோ அப்படியே பொறுமையாக போவோம். என்ன சாரே, இப்போ நான் எப்படி சாரே போகிறது? சரி, நம்மளுக்கு கொஞ்சம் இடம் இருக்குது. இவர் விட்டாருன்னா நான் போயிடுவேன். இதில் நம்ம கிராஸ் பண்ணிடுவோமா? வண்டி ஸ்டார்ட் ஆகலையோ, அங்கேயே கீழே போட்ட மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. தப்பிச்சிட்றா. அவ்வளோதான். அந்த ஒரு சிக்னலை நம்ம கிராஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு சிக்னலே கிடையாது இந்த சைடில். நம்ம உள்ளே பூந்து போயிடுவோம். இன்றைக்கி என்ன டே அப்படின்னா வேலண்டைன்ஸ் டே. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே கைஸ் எல்லாருக்கும். நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். பிகாஸ் இப்போ நம்மளது கோவா ரைட் போயிட்டுருக்கு. இன்னொரு ஃபியூ வீடியோஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடி இதை நான் அப்லோட் பண்ணுறேன். இதுலலாம் ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா? சொல்கிறேன். ஒரு ஹைலைட்டான விஷயம் இருக்குது இதில். தலையில் நல்லா நச்சுன்னு ஒரு அடி விழுந்துச்சுங்க எனக்கு. வண்டி தொடச்சிட்டு இருந்தேன்னா விண்டோவோட அந்த இது கதவு இருக்கும்ல விண்டோவில், அது ஓப்பனில் இருந்திருக்கு. நச்சுன்னு நல்ல ஒரு அடி எனக்கு. அப்படியே ஒரு நிமிஷம் எனக்கு ஒரு பாட்டு இருக்கும்ல, ஐயோ ஒத்த நொடியில் தான் எனக்கு சித்தம் கலங்கிடுச்சே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நான் பேசினாலே கேட்க முடியாது. பாடுறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வெயில் பயங்கரமாக அடிக்குது. நான் வேறு சன்ஸ்க்ரீனும் போடல. அண்ணா கொஞ்சம் வலி விட்ண்ணா, நான் ஓடியே போயிடுவேன். அந்த காரில் என்னமோ தொங்குது. சே, தூரத்துலேருந்து பார்க்குறக்கு ஏதோ கலண்டு தொங்குற மாதிரி இருந்துச்சு. அவங்க தான் ஏதோ மாட்டியிருக்காங்க போல இருக்கு. இன்றைக்கி நம்ம பெட்ரோல் அடிக்க வேணாம். பிகாஸ் 3 பாயிண்ட் இருக்குது. இதுவே கரெக்டாக இருக்கும். போயிட்டு வரப்போ வேணால் தேவைப்பட்டால் அடிச்சுப்போம். ஒரு வாரத்துக்கு மேலேயே ஆச்சு. 1.5 வாரம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன்.
நான் வந்து ரைட் பண்ணி. ஏன் பண்ணல அப்படின்னா எனக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஒரே ஒரு ஐட்டம் வந்து எனக்கு காலி பண்ணி விட்டுருச்சு. ரொம்ப கிரேவிங்ஸாக இருக்குன்னு ஒன்று வாங்கி சாப்பிட்டேன். அவள் தான் முடிச்சு விட்டான் அவன் என்னைய. நல்லா வயிறு அப்படியே உள்ளெல்லாம் எரியுது எனக்கு. என்னால் வேறு எதுவும் சாப்பிட முடியல. ஈவன் தண்ணி கூட என்னால் குடிக்க முடியல. அந்த அளவுக்கு வந்து எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. பயங்கரமான வயிறு வலி. வயிறு வலின்றது சொல்கிறத விட எரிச்சலாக இருந்துச்சு எனக்கு. இப்போ தான் வந்து ஒரு அளவுக்கு டேப்லெட்லாம் சாப்பிட்டு ரெடி ஆகியிருக்கு. கொஞ்ச நாளைக்கு ஸ்பைஸியாக எதுவும் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்கு வந்து அந்த ஸ்பைசினஸ் கேட்குது, நாக்கு கேட்குதுங்க. ஆனால் என்னால் சாப்பிட முடியல. நாக்குக்கு அது புரியவும் மாட்டேங்குது. டேய் நம்மளுக்கு உடம்பு சரியில்லைடா அப்படின்னா எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்குது. நாக்கு வந்து ருசி கேட்குது. இந்த 1.5 வாரமாக நான் வந்து வெறும் தயிர் சாதம், குளுக்கோஸ், இட்லிக்கு குளுக்கோஸ் வச்சு சாப்பிட்றேங்க. நான் ரெக்கார்ட் ஆகுதா? ஆகுது ஆகுது. இட்லிக்கு குளுக்கோஸ் வச்சு சாப்பிட்றேன். சரி கொஞ்ச நாளைக்கு தானே, உடம்பு சரியாகட்டும். அது வந்து ரொம்ப செஞ்சிருச்சு என்ன. அதை வந்து இனிமேல் லைஃப்லேயே நான் தொடவே மாட்டேன்டா அப்படின்ற அளவுக்கு எனக்கு அது வந்து காமிச்சிருச்சு வலியை. என்கிட்ட நிறைய பேர் கேட்குறீங்க, நானும் உங்களோட ட்ரிப்பில் ஜாயின் பண்ணிக்கிறேன், ரைடில் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அதுக்கான ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கு கைஸ். கண்டிப்பாக நான் வந்து ஒரு ரைடு அனௌன்ஸ் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வர கொஷின் வந்து நானும் உங்களோட ரைட் பண்ணுறேன், எனக்கும் உங்கள் கூட ரைட் பண்ணணும் அப்படின்ற கொஷின் வருது. ஸோ நான் வந்து சூன் ஒரு ரைட் வந்து பிளான் பண்ணுறேன். எனக்கு நல்லா பசிக்குது, பட் ஆனால் என்னால் எதுவும் சாப்பிட முடியல. அது ஏன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. என்னடா அதுக்குள்ளே 2% ட்ராப் ஆகிட்டான். 1% ட்ராப் ஆகிட்டான். 2 தான் இருக்குது. இன்னைக்கு வந்து சாட்டர்டே. நான் ஒரு நிமிஷம் பயந்துட்டேன் அந்த காரு கிராஸ் ஆனோடனே. நம்ம கிளப்போட ஸ்பாட்டே இதுதான். நாளைக்கு நிற்பாங்க எல்லாரும் இங்கே நீலம்பூர் பிரிட்ஜுக்கு அடியில். எப்போதும் நான் ஸ்டார்டிங்லேயே ரொம்ப பேச மாட்டேன், அமைதியாக இருப்பேன். எனக்கு என்ன பேசணும்னு தெரியாது அப்படி. ஆனால் இப்போ வந்து பழகிடுச்சு போல இருக்கு. பேசுகிறேன் நானும் பேசிக்கிட்டே இருக்கேன். crocodile. நிறைய பேர் என்கிட்ட வந்து ரீசெண்டாக நான் என்ன ஆக்ஷன் கேம் யூஸ் பண்ணுறேன், என்னோட மோட்டோ விளாக் செட்டப்லாம் வந்து கேட்குறீங்க. அது எல்லாமே நான் தனியாக ஒரு விளாகில் வந்து ஷேர் பண்ணுறேன். நான் என்ன மோட்டோ விளாக் நான் என்ன கேம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா கோப்ரோவோட 12 யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எல்லாரும் உங்கள் வேலண்டைன்ஸ் டேவை நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுறீங்கன்னு தெரியல. ஆனால் நான் வந்து என் வேலண்டைன்ஸ் டேவை இப்படி செலிப்ரேட் பண்ணுறேன். என்ன இங்கே நிறைய போலீஸ் நிற்கிறாங்கோ.
கைஸ், கோயம்புத்தூருக்கு வந்து ரெட் ஜோன் கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ஈஷாவில் இது நடக்குதுல்ல, ஐயோ ஐயோ எனக்கு அது பேர் தெரிலங்க, சிவராத்திரி என்னமோ சொல்லிட்டு இருந்தேன் கைஸ். அதுக்குள்ளே எனக்கு கால் வந்துருச்சு. என்னன்னா இந்த மாதிரி கோயம்புத்தூருக்கு ரெட் ஜோன் கொடுத்துருக்காங்க. மகா சிவராத்திரி நடக்குதுல்ல ஈஷாவில், அதனால ட்ரோன்ஸ் எல்லாம் ஃப்ளை பண்ணக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து பார்த்துட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலையும் போலீஸ் இருக்காங்க. என்னடா அங்கே ஒரே புகை மூட்டமாக இருக்கு, ஏதாச்சும் எரியுதா? நெகட்டிவாக பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா ரீசெண்டாக கோயம்புத்தூரில் நிறைய இடத்துல வந்து எரியுதுன்ற நியூஸை வந்து நான் பார்க்குறேன். நிறைய இடத்துல ஃபயர் ஆகுது, அதனால சொன்னேன். ஸோ நீங்கள் எல்லோரும் உங்கள் வேலண்டைன்ஸ் டேவை எப்படி செலிப்ரேட் பண்ணுறீங்க? சிங்கிளாக செலிப்ரேட் பண்ணுறீங்களா, இல்லை வேலண்டைனோட செலிப்ரேட் பண்ணுறீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹலோ கைஸ், ஐ எம் பேக். என்னடா வெளிச்சமாக இருக்கப்போ போனால் இருட்டாக இருக்கப்போ வராலே திரும்பி அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா வந்த வேலை இப்போ தான் முடிஞ்சிச்சு, இப்போ தான் வீட்டுக்கு கிளம்பிகிட்ருக்கேன். ஐம் ஆன் தி வே டு ஹோம். ஒரு 43 கிலோமீட்டர்ஸ் வீட்டுக்கு. அண்ட் இப்போ நான் விளாக் பண்ணுறேன், அது எவ்வளோ தூரத்துக்கு தெரியுதுன்னு தெரில வெளிச்சம். பட் பரவாயில்ல கைஸ், பார்ப்போம் எப்படி தான் வந்து இந்த நைட் ரைடும் இருக்குது அப்படின்னு. அண்ட் வேறு நான் நிறைய விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், வெளிச்சமாக இருக்கப்பே சொல்லியிருக்கலாம். பட் இப்போ நான் வந்து இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன் அப்படின்னா நீங்கள் வீடியோ பார்ப்பீங்களா என்னன்னு கூட எனக்கு தெரியல. அதனால நான் வேறு ஒரு vlogல உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பெட்ரோல் போட்டுட்டேன், 3 லிட்டர் அடித்தேன், 325 ருபீஸ் வந்துச்சு. நைட் டைம்லேயும் இங்கே ரைட் பண்ணுறது வந்து நல்லா ஜாலியாக இருக்கும். ஓ, ஹாலிடே ரெஸ்டாரண்ட் பயங்கரமாக இருக்குது லைட்டிங். எனக்கு இந்த மாதிரி நைட் டைமில் லைட்டிங்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஒரு விஷயம் வந்து நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். என்னென்னா எங்கள் அம்மாக்கிட்ட இன்றைக்கி நான் வந்து ரைடு போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு என்ன டே? February 14, வேலண்டைன்ஸ் டேவா? வேலண்டைன்ஸ் டேல ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த மாதிரி ஸ்கூல் படிக்கிறப்ப காலேஜ் படிக்கிறப்பெல்லாம் விட்டுருங்க, அது போக இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த மாதிரி நைட் ரைட் பண்ணுறேன். மணி இப்போ 7 ஆச்சு. அது இல்லை மேட்ரு. எங்கள் அம்மா கிட்ட நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே சரி பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா அமுச்சு விட்டாங்க. எனக்கு ஒரே ஷாக்கு, எங்கள் அம்மா பாய்லாம் சொல்லி அமுச்சு விட்டதும், ஆஹா என்னது இது அப்படி தான் வந்து எனக்கு இருந்துச்சு. நைட் டைமில் இந்த ஹைவேஸில் ஓட்டுறப்ப 2 சைடும் ரிஃப்ளெக்டட் லைட் இருக்கும்ல, அது வந்து அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. எனக்கு அது வந்து ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நான் காட்டுறேன், அது வரப்போ அவ்வளோ அழகாக இருக்கும். ஸ்ட்ரீட் லைட்ஸும் அங்கே இருக்காதா, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். வண்டிங்கெல்லாம் எதுவும் இல்லாதப்ப அந்த லைட் வெளிச்சம் மட்டும் அது வேற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும். ஆனால் லைஃப்பில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் பைக் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டது வந்து ஒரு 21
22 ஓகேவா. நான் பைக் வாங்கினது வந்து 24ல். பைக் வாங்கணும், ஃபோன் வாங்கணும், அதெல்லாமே வந்து இப்போ என்கிட்ட இருக்குது. அது இருந்துமே வந்து எனக்கு எப்படின்னா, எனக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் வந்து போகணும், நெக்ஸ்ட் என்னை வந்து நான் அப்கிரேட் பண்ணணும், கெரியர் வைஸும் சரி, பேஷன் வைஸும் சரி. இப்போ என்கிட்ட இது ரெண்டுமே இருக்குது. ஆனால் இது போகவும் வந்து என்னோடய ஆசை வந்து அதிகமாகிட்டே இருக்கோ அப்படின்ற ஒரு தாட்டும் வந்து எனக்கு இருக்குது. இது வந்து எனக்கு எப்படி கரெக்டாக சொல்கிறதுன்னு தெரில. நான் சொல்கிறேன், அதை நீங்கள் வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. எஸ், அதான் அந்த ஆசையோட தூண்டல் இருக்குல்ல, அது வந்து எனக்கு பயங்கரமாக இருக்குது. இதை நான் வந்து அதுக்காக என்ஜாயே பண்ணல, எனக்கு கிடைச்ச விஷயத்தை இப்போ நான் வந்து வேஸ்ட் பண்ணுறேன் அப்படி கிடையாது. ஆனால் இதுக்கும் மேலேயும் வந்து நம்ம லைஃப்பில் நிறைய அச்சீவ் பண்ணணும், நிறைய விஷயம் வந்து நம்மளுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்காக வந்து நான் ஒர்க் பண்ணணும் அப்படி இருக்குது. நான் வந்து உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஷேர் பண்ணுறேன் கைஸ். உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அது எதா வேணாலும் இருக்கலாம், ஆனால் அதை வந்து நீங்கள் யாருக்காகவும் எதுக்காகவும் சாக்ரிஃபைஸ் மட்டும் பண்ணிடாதீங்க. இப்போ உங்களுக்கு வந்து எனக்கு பைக்கிங் பண்ணுறது, ரைட் பண்ணுறது, ட்ராவல் பண்ணுறது அவ்வளோ பிடிக்கும். அது நான் பண்ணுறப்ப அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன். உங்களுக்கு ஃபேமிலி ப்ரெஷர் இருக்குது, ஃபேமிலியை நான் தான் வந்து பார்த்துக்கணும், நான் தான் ரெஸ்பான்சிபிள், எல்லாமே இருக்கட்டும் லைஃப்பில். பட் ஆனால் உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த மட்டும் எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து பண்ணுங்கள். அதை மட்டும் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டுறாதீங்க. இவங்க வந்து இது சொல்கிறாங்க, இது பண்ணக்கூடாது. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த வந்து ஜஸ்ட் கோ அண்ட் டூ இட்.